அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி இந்த 3 நட்சத்திரங்களுக்கு இவர்கள் வாழ்க்கையில் பாதிப்புத்தன்மை இல்லாமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தனித்தனியாக வீடியோவாக போட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது ஒரு மனிதன் இப்போ ஒரு இண்டிவிஜுவலாக போட்டால் தான் சிலர் தன்னுடைய நட்சத்திரத்திற்கு எப்படி நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ மிருகசீரிட நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான். அந்த மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு என்ன சொல்லலாம்னா 22வது நட்சத்திரம். மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவையும் 27வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு, 22வது நட்சத்திரத்திற்குண்டான உணவு என்பது உங்களுக்கு எதுன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போ அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்குண்டான அன்னாசி பழத்தை நீங்கள் கண்டிப்பாக தானம் பண்ணுவது உங்களுக்கு கர்மா வராது. என்ன காரணம்னா, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சந்திரனால் சாபம் வரக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உண்டு. சந்திரனால் சாபம் வரும். அப்போ அந்த சந்திரனால் சாபம் எந்த இடத்துலேருந்து வரும் அப்படின்னா, நமக்கு என்ன சொன்னால், சந்திரன் எந்த இடத்துல நிற்கிறான். அப்போ சந்திரன் எந்த இடத்துல நிற்கிறான்? மிருகசீரிட நட்சத்திரம் மிதன ராசியாக இருந்தாலும் சரிதான், ரிஷப ராசியாக இருந்தால் 2 இடத்துல நிற்பான். அது லக்கணத்துக்கு எந்த இடம் அப்படின்னு பாருங்கள். அந்த இடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாதிப்பு கண்டிப்பாக உண்டு. அப்போ அந்த மிருகசீரிட நட்சத்திரத்திற்குண்டான 22வது நட்சத்திரமாகிய உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்குண்டான அன்னாசி பழத்தை நீங்கள் தானம் பண்ணும்போது உங்களோட கர்ம வினை கண்டிப்பாக குறையும். ஏன்னா 22வது நட்சத்திரத்திற்கு உள்ளே இருந்து தான் விஷப்பாம்பு வரும். அப்போ இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக தாய்மார்கள் அப்போ பாலூட்டும் தாய்மார்களிடம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது என்ன சொன்ன, 2வது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 22வது நட்சத்திரம் மாமியாரிடமும் தாயாரிடமும் இவர்கள் கவனமாக இருக்கணும். இவங்க மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க மாமியார்கிட்ட போய் மாட்டிக்கிடக்கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் வந்துடும். தாயிட்டையும் என்ன சொன்னோன்னா தோஷம் கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் யார் மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் தாயாராலும் மாமியாராலும் பிரச்சனைக்கு உள்ளாவீர்கள். இது 100% உண்மை. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அன்னாசி பழம் தானம் பண்ணிடணும். அன்னாசி பழம் சாப்பிடக்கூடாது. அதற்கடுத்து 27வது நட்சத்திரம் ஆகிய ரோகிணி நட்சத்திரத்திற்கு உண்டான பால், அதற்கடுத்து பால் சாதம், அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா நாவல் பழம், இதை தானம் பண்ணணும். இதை 100% நீங்கள் தானம் பண்ணணும். தானம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கர்மா என்பது என்ன சொன்னா 22வது நட்சத்திரத்திற்குள்ளே இருந்து என்ன சொன்னா அது வெளியே வரும். அப்போ வெளியே வரும்போது அந்த தானத்தை பண்ணிவிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறானோ, மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்துல என்ன சொன்னான்னா உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதை தடுப்பதற்கு அன்னாசி பழம் தானம் பண்ணிடணும். தாயும் மாமியாரும் பிரச்சனைக்குரியவர்கள். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு
நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 27வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு பால் ப்ளஸ் அது என்னது நாவல் பழம் கண்டிப்பாக தானம் பண்ணிடுங்க. ஓகேவா? ரெகுலராக பண்ண முடியலைனாலும் அந்த நட்சத்திரங்கள் வருகின்ற என்று பண்ணிடுங்க. மாதத்தில் 2 தடவை தான் நான் பண்ணிடுங்க. 2வது உங்களுடைய 2வது நட்சத்திரத்திற்கு உண்டான மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு உண்டான 2வது நட்சத்திரம் வந்து திருவாதிரை. இந்த திருவாதிரைக்கு உண்டான வாழைப்பழத்தை டெய்லி ஒன்று கண்டிப்பாக செய்யணும். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி தான். நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடும்போது இதில் வந்து முக்கியமாக சொல்லக்கூடியது நாட்டு வாழைப்பழம் தான். இந்த நாட்டு வாழைப்பழம் சாப்பிடும்போது உங்களுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும். உங்களுடைய ஹெல்த் வந்து என்ன சொன்னான்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதற்கடுத்து உங்களுடைய 6வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். அப்போ மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். இந்த மகத்திற்குண்டான மாங்காய் ஊறுகாய், மாங்காய் சாதம், மாங்காய் இதை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மாங்காய் ஜூஸ் குடிச்சு பாருங்கள். தான் இப்போ இன்றைக்கி தான் நீங்கள் வந்து என்ன சொன்னானே எங்கேயோ வந்து நம்ம கிடைக்குது. அப்போ மாங்காய் ஜூஸ் வந்து கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள். உங்களுடைய எனர்ஜி சூப்பராக இருக்கும், நல்லாவே இருக்கும், கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு உண்டான 22வது நட்சத்திரம், 27வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணணும். 2வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிடணும். 6வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிடணும். அதற்கடுத்து உங்களுடைய ராசிக்கு அல்லது லக்கணத்திற்கு, உங்களுடைய நீங்கள் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய ராசிக்கு அல்லது உங்களுடைய லக்கணத்துக்கே எடுத்துக்கிடுங்க. லக்கணத்திற்கு 10 குடையவன் யாருன்னு பாருங்கள். அந்த லக்கணத்துக்கு 10 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு பாருங்கள். இப்போ ஒரு மிதுன லக்கணமாக நீங்கள் பிறந்திருக்கீங்க. அந்த மிதுன லக்கணத்திற்கு 10 குடையவன் யார் என்று சொன்னால் குரு. அந்த குரு எந்த நட்சத்திரத்தில் நின்றிருக்கிறாரோ, அந்த குரு எந்த நட்சத்திரத்தில் நின்றிருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணிடும். எல்லா மனிதனும் என்ன சொல்கிறேன்னா வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நடைமுறையை கரெக்டாக கடைப்பிடிக்க முடியாது. ஏதாவது ஒன்றை வாழ்க்கையில் வந்து நீங்கள் கடைப்பிடித்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக 1000 விஷயங்கள் வந்து என்ன சொன்னேன், உணவுகள் எத்தனையோ உணவுகள் வந்து நாம் வந்து பஜார்களில் பார்க்குறோம். நமக்கு பிடிச்ச உணவை தானே சாப்பிட்றோம். அப்போ எல்லாத்தையும் பார்த்து வந்து என்ன செய்ய, எதை சாப்பிடுறதுன்னு எனக்கு திகைக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நடைமுறையை கடைப்பிடிச்சிக்கிடுங்க. அப்போ நம்ம ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துட்டோம். அந்த நட்சத்திரத்துக்கு 22, 27வது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை தானம் பண்ணுங்க. நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்துக்கு உணவையும் 6வது நட்சத்திரத்து உணவையும் வந்து என்ன சொன்னோன்னா அடிக்கடி உடலில் சேர்த்துக்கிடுங்க. ஹெல்த்து கண்டிப்பாக வேணும். நம்மளுடைய லக்கணத்திற்கு 10வது நட்சத்திரம், நம்மளுடைய லக்கணத்திற்கு 10 குடையவன் யார், நம்முடைய லக்கணத்துக்கு 10 குடையவன் யார், 10ஆம் இடம் யார், அந்த 10ஆம் இடத்துக்குரியவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம். இதை செய்தாலே நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக 100% வந்து என்ன சொன்னால் சக்சஸிவ் மேன். அது நடக்குமா அப்படின்னா 100% நடக்கும். நடக்காமலாம் போகாது, அப்போ நடக்கும். அப்போ நம்ம வந்து என்ன சொன்னோன்னா ஒரு செயலை வந்து என்ன சொன்னோன்னா வந்து செயல்படுத்தும் போது 100% வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு ப்ராப்பர்னஸை வந்து நீங்கள் செயல்படுத்தும் போது கண்டிப்பாக நல்லா ஆயிடுவீங்க. கண்டிப்பாக நல்லா ஆயிடுவீங்க. அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ நல்லா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து நன்றாக கடைப்பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி கடைப்பிடிக்கும் போது தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொன்னான்னா சீரும் சிறப்புமாக இருக்கும். இது விளையாட்டுக்காக சொல்லலை, ஏதோ ஒரு வீடியோ போடணும் நமக்கு இந்த உண்மையாகவே சொல்கிறேன் வந்து யூடியூப்பில் வந்து பேசுவதனால் எந்த சம்பாத்தியமும் யூடியூப்லேருந்து கிடைக்காது. ஆனால் இதை பார்க்கின்ற மக்கள் வந்து என்ன சொன்னா ஜாதகத்தை ரெகுலராக அனுப்பிக்கிட்டே இருக்காங்க, நம்ம பலன் சொல்லிகிட்டே இருக்கோம். அதன் மூலமாக நன்றாக வருமானம் வருகிறது. அதை பெருமையாக சொல்லணும். நம்ம வந்து யூடியூப்பில் வந்து விதை தான் போடுறோம். அப்போ விதை வந்து எங்கே முளைக்குது வந்து யூடியூப்பில் இருந்து வந்து என்ன சொன்னால் முளைக்கல,
யூடியூப்பில் பார்க்குறவங்க அந்த மக்கள் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளிடம் ஆர்வமாக ஜாதகம் வைக்கிறார்கள். அப்போ யூடியூப்பில் பேசுவது ஒரு விதை, முளைக்கிறது என்ன சொல்கிறேன்னா மக்களிடமிருந்து தான் நிறையா வருகிறது. உண்மையாகவே அது பெருமையாக சொல்லணும். கண்டிப்பாக அந்த மக்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், யூடியூப்புக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால் இதை நடைமுறைப்படுத்துங்க. மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு என்ன கண்டென்ஸ் சொன்னேன்னு தெரியுமா? ரொம்ப ஷார்ட்டான விஷயம். 22, 27வது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை தானம், 2வது நட்சத்திரம் 6வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிடுதல். நம்முடைய இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்கணத்திற்கு 10 குடையவன் யார், அந்த 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணிடுங்க. நிறைய வாழ்க்கையில் வந்து சூப்பராக இருப்பீங்க, நல்லா இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.